சென்னை எழும்பூரில் அடகு வைக்கும் நகைக்கு வட்டியில்லாமல் கடன் கொடுப்பதாக கூறி 500 கோடிக்கும் மேல் மதிப்புள்ள நகை மற்றும் பண மோசடியில் ஈடுபட்டவர்களை கைது செய்து நகைகளை மீட்டுத்தர வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்களுடன் நமது செய்தியாளர் ரஃபிக் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை டி நகரில் அமைந்துள்ள ரூபி ஜுவல்லர்ஸ் அடுக்கு கடையில் சுமார் 3500 மேற்பட்ட நபர்கள் தங்களது நகைகளை அடகு வைத்து ஏமாற்றமடைந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பும் ஏற்படுத்தியது. இது குறித்து 7 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மத்திய பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தும் இதுவரை சரியான ரீதியில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது குற்றச்சாட்டாக முன்வைத்து வருகின்றனர். இது குறித்து மேலும் 2 பேர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்த நிலையில் 1 மாத காலம் மட்டுமே சிறை தண்டனை அனுபவித்து மறுபடியும் அதே ஜாமீன் மூலம் வெளியே வந்ததும் அல்லாமல் தற்போது சுதந்திரமாக தெரிந்து வருவதாகவும் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட நபர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். இது குறித்து இன்று ரூபி ஜுவல்லர்ஸ் இருக்கக்கூடிய உரிமையாளரை மறுபடியும் கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டதும் அல்லாமல் தங்களது அடகு வைத்த நகைகளை உடனடியாக மீட்டு தரும்படி கேட்டு வருகின்றனர். இது குறித்து கேட்டறிவோம். ஐயா வணக்கம். எந்த மாதிரியான பிரச்சனை சம்மந்தம், எதனால அந்த அந்த கடையில் நீங்கள் எவ்வளோ சவரன் அடகு வச்சுருக்கீங்க, என்ன விவரம்? என்னோட பேர் அபுத்தாயிர் ஃப்ரம் பெரும்பாக்கம். நான் கிட்டத்தட்ட ஒரு 85 சவரன் நகை என்னோடய குழந்தையோட இன்ஜினியரிங் டிகிரிக்காக நான் வச்சேன். அதை அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுனுக்கு அப்போ 40,000 விற்ற சமயத்தில் 10,000 தான் அவங்க கொடுத்தாங்க. அதாவது 4ல் 1 பங்கு தான் அவங்க கொடுத்தாங்க. மீதி 3 பங்கு அவங்க கையில் இருக்குது. அதாவது ஒரு பவுன் 40,000 விற்ற காலத்தில் 10,000 பட்டத்தில் 1 பங்கு தான் கொடுத்தாங்க. 1 பங்கு அவை எடுத்துக்கிட்டு திருட்டுத்தனமாக வேறு இடத்துல மறு அடகு வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 350 கிலோ 40,000 பவுன் அதை மறு அடகு வச்சுட்டாங்க. இது லோக்சபா எலெக்ஷனில் மேலே நடந்துச்சு. அதாவது 2019 மேலே நடந்துச்சு. இது ஏப்ரலில் இவன் ஓடிப்பான கிட்டத்தட்ட ஏப்ரல் 30ஆம் தேதி ஓடிப்பாராப்புல 40,000 பவுனை கொண்டுட்டு இவங்களுக்கு தவறாக ஐபி கொடுத்துருக்காங்க. அவர் என்னென்னா நான் 12 கோடிக்கு என்கிட்ட சொத்து இருக்குது, 11.5 கோடிக்கு தான் எனக்கு கடன் இருக்குது, இதில் பாதிக்கப்பட்டது 309 பேர் தான் அப்படின்ட்டு எல்லாமே தவறான தகவல் கொடுத்துருக்காங்க. அதையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க கையெழுத்து போட்டு அவங்க ஐபி கொடுத்துருக்காங்க. இந்த ஐபி கொடுத்தது என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அந்த கேஸு ஹைகோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் யாரும் எந்த தகவலும் லீக் அவுட் ஆகவே இல்லை. இல்லாட்டா அன்றைக்கே நாங்கள் பிடிச்சிருப்போம். பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் மூலமாக தொடர்ச்சியாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் முறையான விசாரணை நடைபெற்றிருக்கா? இது வரைக்கும் எவ்வளவு ரூபாய் அவங்க சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கா? ஏதாவது தகவல் சொல்லியிருக்காங்களா? குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கா? அதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? குற்றப்பத்திரிகை இது வரைக்கும் தாக்கல் பண்ணவே இல்லை. 60 நாளில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணணும் அப்படின்றது விதி. ஆனால் கிட்டத்தட்ட 2500 நாட்கள் ஆயிடுச்சு, இன்னும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணவே இல்லை. கேட்டதுக்கு நீங்கள் அதாவது தொடர்ச்சியான போராட்டத்துக்கு அப்புறம் போன வருஷம் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க நீங்கள் ஒரிஜினல் பில்லை கொடுக்கல, அதனால தான் நாங்கள் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யலாம்னாங்க. உடனடியாக நான் கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் கிட்டக்க ஒரிஜினல் இதை சப்மிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் இன்னும் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணவே இல்லை. 300 கிலோ எடை கொண்ட தங்கத்தை மோசடி செய்தும் இருக்கக்கூடிய அந்த உரிமையாளர் மீது இதுவரை பொருளாதார குற்றப்பிரிவு முறையான வழக்கு பதிவுகள் செய்யப்படவில்லை என்பதுதான் கேள்விக்குறியாக முன்வைத்து வருகின்றன. நீதிபதிகள் உடனடியாக இது போன்று இருக்கக்கூடிய நபர்களை ஜாமீன் மூலமாக வெளிவிடக்கூடாது என்பதுதான் பிரதான கோரிக்கையாக உள்ளது. பாதிக்கப்பட்ட சுமார் 3000க்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட நபர்கள் அவர்களுடைய பலவிதமான பண இழப்புகளும் மற்றும் நகைகளும் இழந்திருப்பதாகவும் தெரிவித்து வருகின்றன. இதனால் சுமார் 10க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழப்புகளும் தற்கொலை செய்து கொண்டதாகவும் தெரிவித்து வருகின்றன. இதை பற்றி கேட்டறிவோம். அதாவது இது கேள்விப்பட்டு நிறையா ஹார்ட் அட்டாக்கில் இறந்துருக்காங்க. சரிங்களா? இதில் ஹார்ட் அட்டாக்கில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் கிட்ட இறந்துருக்காங்க. 30 பேர்கிட்ட ஹார்ட் அட்டாக்கில் இறந்துருக்கிறாங்க. இதில் வாழ்க்கை இழந்தவங்க நிறையா பெண்கள் வாழ்க்கை இழந்திருக்கிறாங்க. அதாவது கணவனுடைய அனுமதி இல்லாமல் மனைவிமார்கள் நகையை கொண்டு போய் அடகு வச்சுருப்பாங்க. அதேமாதிரி அக்கம் பக்கத்துலேருந்து ஒரு செலவுக்காக நகையை கொண்டு போய் அடகு வச்சவங்களும் இருக்கிறாங்க. இப்போ அந்த நகையை கேட்டு நிறையா பேர் அந்த டார்ச்சல் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள விவாகரத்தே நடந்திருக்கு. சில வீட்டில் என்னென்னா மருமகளுடைய நகையை மாமியார் வாங்கி வச்சுருக்காங்க, மகளுடைய நகையை அம்மா வாங்கி வச்சுருக்காங்க. அதை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்போ நிறைய குடும்ப பிரச்சனையும் இதில் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இதில் 20-30 பேர்கிட்ட ஹார்ட் அட்டாக்கில் இறந்துருக்காங்க. மோசடியில் ஈடுபட்ட 2 மீதும் மற்றும் இருக்கக்கூடிய உடன்பட்ட நபர்கள் மீதும் தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டும் அல்லாமல் அவர்களிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை முடக்கும் பணிகளும் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் பிரதான கோரிக்கையாக உள்ளது என்பது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் ரஃபிக்.